பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையை பிரகாசித்து செய்யக்கூடிய இந்த பிரகாசமான நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளுக்குரிய சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு தந்தருவாராக. நாம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும், அவர் தம்முடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அநேக வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்டு அவருடைய பலவீனம் சற்றும் குறையாமல் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்த பார்த்த கர்த்தர் 12 வருடம் அவள் மருத்துவர்களாலே சுகமாக்க முடியாததை, அவளுடைய வல்லமை அவளை தொட்டு சுகமாக்கினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் 12 வருடமாக இளைப்பாறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், துக்கத்தோட, வருத்தத்தோட, வேதனையோட என் நிலைமை எப்ப மாறும், எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் என்று எல்லா பணங்கள் செலவழித்து அங்கலாய்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவளை இங்கே சென்று தேவனிடத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டார். இந்த புதிய நாளிலும் நீங்களும் இந்த 12 வருடம் ஸ்திரியை போல நீங்கள் வருத்தப்படுகிறவரா, ஸ்தோத்திரம், துக்கப்படுகிறவரா, வேதனை அனுபவிக்கிறவரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே செல்லுங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த புதிய நாளில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.